சைக்கிள் செயின் லூஸ் ஆகிறது நார்மலாக சைக்கிளில் நடக்கிறது உண்டு. அந்த செயின் லூஸ் ஆன பொழுது நம்ம சைக்கிள் ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து டைமும் காசும் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இதை நம்ம வீட்லேயே எப்படி சரி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சைக்கிள் செயின்ஸுங்க வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி லூஸ் ஆகும். இதுக்கு மெயின் ரீசன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஃபிட்டாக இப்படி இருக்கணும். இதை டைட் பண்ணி நம்மளே வீட்லேயே மாட்டிக்கலாம். இதுக்கு சைக்கிள் ஷாப் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இதை சுத்தம் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஏன்னா அதில் தூசி மண் இதெல்லாம் சேர்ந்துருக்கும். ஆயிலில் வந்து மணல்கள் அதெல்லாம் செதறி தலைமுடிகள் நூல்கள் இப்படிலாம் சிலதுங்க சுற்றி இருக்கும். அதுங்களை க்ளீனாக எடுத்துருங்க சுத்தம் பண்ணிவிட்டு. முதல்ல எது செஞ்சாலும் நீட்டாக இருக்கணும் ஒர்க். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்னுக்கு இழுத்து சைக்கிளை சரியாக ஸ்ட்ரெயிட்டாக டியூன் பண்ணி நம்ம டைட் பண்ண போகிறோம். இப்போ சைக்கிள் செயினை இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளேருந்து லூஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை கரெக்டாக அந்த பல்சக்கரங்களை வந்து அமைகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதை செட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து பல்சக்கரங்களை போட்டு ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பின்னுக்கு இழுத்து நான் நார்மல் பிளேஸுக்கு முதல்ல கொண்டு வரேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு. இது ஆடிக்கிட்டு இருக்குது. இது எவ்வளோ லூஸாக இருக்கிறது காரணம் இதோட வீல்ஸ் அதோட பிளேஸ்லேருந்து நகர்ந்து முன்னுக்கு வந்தது தான் காரணம். இப்போது இதை 16 நம்பர் ஸ்க்ரூ, சிலதுங்களுக்கு வந்து 15 அப்படி டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த ஸ்பேனரை வச்சு இதில் போட்டு இந்த போல்ட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணி கொஞ்சம் பின்னுக்கு இழுங்க. பின்னுக்கு இழுத்தீங்கன்னா இந்த வீல் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, செயின் வந்து இப்போது டைட் ஆகுது. இதை இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக இழுக்க வேண்டாம். ஓரளவுக்கு வந்து அதில் கொஞ்சம் கேப் இருக்கணும். முழுக்க ஓவர் டைட் வச்சிடாதீங்க. இப்போது இது பாருங்கள், நான் இழுத்து பின்னுக்கு வச்சதுக்கப்புறம் டயர் கரெக்டான பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த செயின் வந்து தேவையான அளவில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்குது. இப்போது இன்னொரு பக்கமும் நான் லூஸ் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அதை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த டயர் இருக்குது பாருங்கள், இந்த டயரோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் இருக்கிற ராடுக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது சைக்கிளை ஓட்டும்போது வீல் வந்து கிராஸாக போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக முன்சக்கரத்தை நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி இதை கரெக்டாக ஃபிட் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், வீலோட மிடில் பிளேஸ் இதுவும் அந்த ராடும் சைக்கிள் முன்னாடி இருக்கிற ராடும். சில சைக்கிளில் வந்து நீங்கள் மிதிக்கிறீங்களா பெடல், அதனோட மிடில் பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பொசிஷனை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டாக முன்னோக்கி இருக்கணும். இது கிராஸாக இருந்ததுன்னா பெடலிங் வந்து டஃப்பாக இருக்கும். அது ராங் பொசிஷன் ஆகிடும். இப்போ கரெக்டாக இது வச்சதுக்கப்புறம் டைட் பண்ணுங்கள். முழுக்க டைட் பண்ணிடாதீங்க. ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி கரெக்டான பிளேஸில் அது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சரியாக ஸ்ட்ரெயிட்டாக பொசிஷனுக்கு வச்சுட்டு டைட் பண்ணுங்கள். இப்போது முடிஞ்சிடுச்சு, டைட் ஆகிடுச்சு. ஒரு முறை கரெக்டாக தேவையான ஃபிட்டில் அது டைட்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை அதோட பொசிஷனுக்கு வச்சுருங்க. அதோட பொசிஷனுக்கு வச்சு அது டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதை பல முறை செய்யலாம். அதை கரெக்டான பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் அதை செக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு டைட் பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு அந்த பொசிஷன் தெரியாது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணி கூட கரெக்டான பொசிஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி அதை பின்னுக்கு இழுத்து செயினோட டென்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வர ஆங்கிளை பார்த்துக்கணும். டயரோட வீல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம லூஸ் பண்ணதை டைட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. அதே நேரம் செயின் வந்து இதுக்கு டச் ஆகலை. பிரேக் போட்டால் பிரேக் இங்கே பொசிஷன் கரெக்டாக செட் ஆகுது. அவ்வளோதான், சக்ஸஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான்க்கா நம்ம சைக்கிள் செயின் வந்து லூஸ் ஆச்சுன்னா அதை டைட் பண்ணிட்டோம்னா இனி இது மறுபடியும் பெடலிங் பண்ணும்போது சைக்கிள் செயின் பிரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸுங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. Thank you friends. Jai Hind.